Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ரெசிபியை வச்சே வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா ஸ்பஞ்ச் அப்படிங்கற ஒரு மெஷர்மென்ட் கொடுக்க போறேன். சோ அதுல இருந்து நம்ம சாக்லேட் எப்படி பண்றது, பிஸ்தா எப்படி பண்றது, பைனாப்பிள் எப்படி பண்றது, சோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி அதுவும் பல்க் ஆர்டர் செய்யறப்போ ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது கண்டிப்பா பிகினரா இருந்தீங்க அப்படினா இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படினா கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய வந்து போனஸ் டிப்ஸ் ஹேக்ஸ் இதெல்லாமே செய்ய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் போனஸ் டிப்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெயினா நம்ம ஸ்பஞ்சஸ் பேக் பண்றப்போ ஏன் வந்து அந்த மேல டாப் வந்து கிராக் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு டிப் வந்து நான் வீடியோட எண்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கப் எண்ணெய், 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதில் 1 கப் பால், அதில் 3/4 கப் மட்டும் இப்போ சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு 1/2 கப் மைதா, அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் இதே பவுலில் சேர்த்திட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த மாதிரி சலிச்சு உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 கப்ல ஒரு 1/4 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த பாலை வந்து இப்போ உள்ள சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலியமா கலந்து விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 5 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபில் பண்ண போறேன். அதுக்கப்புறமா இது 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டான அவனில் ஒரு 25 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடும். 25 நிமிஷம் ஆச்சு, கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபியோட ரிட்டன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பல்க் கேக் ஆர்டர்ஸ் இருக்கிறப்ப ½ kg தனியாக பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால ஈஸியாக வேரியேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரே டைமில் ½ kg வெனிலாவும் ½ kg பைனாப்பிளும் ஒரே மெஷர்மெண்ட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த 1 kg மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த 1 kg மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கங்க. அதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஒன்றில் மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த கேக் டின்லேயே தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்மளோட பேட்டரை ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிச்சுக்கணும். இது வந்து எக்ஸாக்டாக தான் இருக்கணும், ஏன்னா இது ரெண்டுமே வேறு வேறு கஸ்டமர்ஸ்க்கு போகுது. அதனால இதில் நான் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துறேன். அப்புறம் இந்த டின்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது வந்து இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு வைக்க போகிறோம். சேம் டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் ஆனால் சரியாக இருக்கும். அவ்வளோதான், பேக் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ செகண்ட் வேரியேஷன் வந்து சாக்லேட் ஸ்பஞ்ச். சேம் மெஷர்மெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த எக்லெஸ் வெனிலாக்கு சொன்னால அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இதில் சாக்லேட் அப்படிங்கிறதுனால மைதா மாவு இடத்துல வந்து கொஞ்சமாக கோகோ பவுடரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ மைதா மாவு வந்து 1/2 கப் இதுக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்குன்னு ஆட் பண்ணுறப்போ 1/4 கப் மைதா மாவும் 1/4 கப் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டாக 1/4 கப் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அவங்க சாக்லேட் வந்து டார்க்காக அந்த ஸ்பஞ்ச் வந்து டார்க்காக வேணும்னு கேட்டாங்கன்னா மட்டும் நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடரும் ஆட் பண்ணுவேன். நம்ம கோகோ பவுடரை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம்னா அது எல்லாத்துக்குமே அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் to 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதி எல்லா வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்போவுமே கோகோ பவுடர் ஆட் பண்ணேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இதே நம்ம பேக் பண்ணி சேம் டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுத்த வேரியேஷன் வந்து பிஸ்தா ஸ்பாஞ்ச். ஸோ இது வந்து அதே அந்த எக்லெஸ் வெனிலா கேக்கோட மெஷர்மெண்ட்ஸே தான். அதை வந்து நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருப்பேன். அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் இதில் சேர்த்துறேன். அப்புறம் இது ஆப்ஷனல் தான். நான் வந்து பிஸ்தா கலர் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த க்ரீன் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா அதை விட்டுறலாம். நம்ம ½ kg பைனாப்பிள் செஞ்சோம்ல, ஸோ அந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு எல்லோ கலர் வேணுன்னா கூட தனியாக மிக்ஸ் பண்ணுறப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். அதே மென்ஷன் பண்ணிருக்கிற அளவுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதையும் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அவனில் வச்சு சேம் டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸ் ஃபார் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பேக்கிங் டைம்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நான் 25 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் கூட ஆகலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அது அவனோட எஃபிஷியன்சி. நீங்கள் பேக் பண்ணுற கேக் டின்ஸ் இருக்குல்ல, ஒருவேளை நீங்கள் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா பேக்கிங் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வேற பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதே வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸில் பேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்பவுமே நீங்கள் டைமிங்கை வச்சு போகிறத விட ஒரு டூத் பிக்கை கேக்கோட சென்டரில் இன்சர்ட் பண்ணி க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மெத்தடில் எப்பவுமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் இந்த பல்க் ஆர்டர் இருக்கிறப்போ என்னோட எல்லா ஸ்பஞ்சஸையுமே நான் ரெடி பண்ணேன்.
ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ரெசிபி ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன அந்த கேக் டின்ஸில் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு. வேற நம்மளுக்கு அந்த பெரிய டின்ஸில் அந்த பிஸ்தாலாம் பண்ணியிருக்கோம்ல, சாக்லேட் பெரிய டின்ல பண்ணியிருக்கிறது, இதெல்லாமே கிராக் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதனால வந்து அது பேக்கிங் நடக்கிறப்போ அண்ட் அந்த ஹாட் ஏர் வந்து அது மேலே படுறப்போ பேக்கிங் வந்து ஈவனாக நடக்கும். ஸோ அதனால அது ரைஸ் ஆகிறப்பவும் வந்து சேம் சைட்ஸ் அண்ட் சென்டர் அட் அ டைமில் வந்து எல்லா பேக்கிங்குமே வந்து அட் அ டைமில் நடக்கும். வேற நம்ம சின்ன டின்ஸில் பண்ணுறப்போ சைட்ஸில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக பேக்கிங் நடந்துட்டு சென்டர் கடைசியாக தான் பேக் ஆகும். ஸோ அப்படி பேக் ஆகிறப்போ சென்டரில் வந்து அதுக்கு சைட்ஸ் பேக் ஆகிருக்கிறதுனால அதுக்கு இடம் பத்துறது இல்லை. ஸோ அந்த இடம் பத்தாததுனால தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே டைமில் பேக் ஆகாமல் ஃபர்ஸ்ட் சைட்ஸ் பேக் ஆகிட்டு சென்டரில் தூக்குறப்போ அதனால தான் வந்து கேக்ஸ் நம்மளுக்கு வந்து கிராக்ஸ் விடுது. இந்த கிராக்ஸ் விடுறது வந்து தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராக்ஸ் விழுகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து அந்த மேலே அந்த டோம் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேலே கட் பண்ணி எடுக்கிற பாட்டும் வேஸ்ட் எல்லாம் ஆகாது. அதை வந்து நம்ம கேக் பாப் செய்யறதுக்கோ கேக் ஸ்கில் செய்யறதுக்கோ இந்த மாதிரி வேற எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸோட ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு vlog மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை பத்தின தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பப்ராஜ் ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.